பல்லரே கிடையாது, இவன் வேற ஏதோ ஜாதி, கல்லரு பறையர்கள் ஏதோ ஒண்ணு, இவங்க கூட பல்லருக்குள்ள யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்த எழுதிட்டு இருக்கான். இங்கிட்டு வந்து இவங்க எல்லாம் பல்லர் ஆய்வு நடுவு வச்சிருக்காங்க, மற்ற தமிழ் ஜாதிகள்லாம் யாரும் இவங்க கூட சேராதீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம். இப்ப இவங்களோட நோக்கமே சரி, நான் இல்ல வன்னியர் சேர்ந்து யாரு, நீங்க தானே பல்லருக்கு ஜாதின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருந்தா, இப்ப எங்களை ஆதிக்க ஜாதி வெறியருன்றான். நான் என் வரலாறு பேசுனா இவ்வளவு நாள் இவன் தான் பல்லர் படையெல்லாம் பாவங்க, நாங்க தானே அவருக்கு சாப்பாடே போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன். இப்ப நான் நீ தானே என்ன தோல் கடிச்சிட்டேன்னு யாரு கேள்வி கேட்டா ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்சி அலையிறானுங்க இவனுங்களா, மல்லரு தேவேந்திரரு புல்லருன்னு பேர் வச்சுக்கிறானுங்கன்னு சொல்லி எழுதுறான். அப்ப இவன்கிட்ட பேசுறதுக்கே வந்து ஒன்னும் விஷயமே கிடையாது. நீங்க உண்மையிலே நீங்க தமிழ்நாட்டுல இணக்கமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட வந்து இனியான இதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய அரசியலாகும். முள்ளிவாய்க்கால் வந்து எப்பயுமே ஒரு அழிவு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கான தொடக்கமா இருக்கும். உலகம் முழுக்க எந்த வரலாறு படிச்சவனுக்கு தெரியும். ஹிட்லர் மட்டும் யூதர்கள் அடிக்காம இருந்தா இன்னைக்கு இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே கிடையாது. அவன் அங்க எங்கேயாச்சும் ஏதாவது நாட்டுலதான் இருந்திருப்பான். அடிச்சு அடிதான் அந்த தனிநாடை உருவாக்குறான். அதனால வந்து யூதர்களோட ஒரு மிகப்பெரிய வலிமையான இனம் இந்த தமிழினம். இவ்வளவு நாள் எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாம இருந்துச்சு. இனி அடிக்கிற அடியில என்ன நடக்கும்னே தெரியாது. மிகப்பெரிய அரசியல் சிக்கலுக்குள்ள தமிழ்நாட்டுல குறிப்பா தமிழர் அல்லாத குறிப்பாக வருகிறது. நீ என்ன ஆதிக்கம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இன போராட்டமாவும் இன சிக்கலாவும் மாறுன்றது சொல்லி வாய்ப்பு கூறி உண்மையிலே அக்கறை இருந்தா